காமராஜர் ஐயா சில சமயங்களில் தன்னோட பாலிய சிநேகிதர்களோட பேசுகிறது உண்டு. அப்போது கிண்டலாக பாலிய சிநேகிதர்களில் ஒருத்தர் கேட்குறார், என்ன காமராஜ், உன் சொத்து பத்தெல்லாம் எப்படி இருக்குது, உன் சொத்தெல்லாம் காப்பாற்றியாச்சா அப்படின்னு கிண்டலாக கேட்க, அப்போ காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு, சொத்தா, எனக்கு எங்கே இருக்குது சொத்துன்னே, என்கிட்ட இருந்த வீடையும் என் தாய்க்கு கொடுக்க சொல்லிட்டேன்னே, எங்கள் வீட்டில் இருந்து சொத்துன்னா அந்த ஒரு வீடு தான், அதுபோக எனக்கு சொத்துன்னு எதுவுமே கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்னே, திடீர்னு என்ன கேலி பண்ணுறதுக்காக சொத்துன்றியே, ஆனால் நான் வாழ்க்கையில் உண்மையாக நினச்ச சொத்து ஒன்று இருக்குது, என்னென்னு தெரியுமான்னே அப்படின்னு காமராஜர் ஐயா கேட்க, நண்பர்கள் எல்லாம் அப்படி கண்ணை முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், என்னோடய சொத்து என்னென்னு சொன்னால் நீங்கள்லாம் அதிர்ந்து போவீங்கன்னே, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளோட சிரிப்பு தான் என்னோடய சொத்துன்னே, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே போகும் பார்த்தியா, அதில் இருக்கிற சந்தோஷம் அளப்பரியதுன்னே, அந்த பிள்ளைகளை படித்தா அது வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கு சந்ததியே நல்லா இருக்கும், படித்தவன் யோசிக்கிறதுக்கும் படிக்காதவன் யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னே, என் தமிழ்நாடே மாறும்னே, அதனால தான் சொன்னேன் என்னோடய சொத்துன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களோட சிரிப்பு தான்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சந்தோஷமாக சொன்னாங்க. வாழ்க்கையில் காமராஜர் ஐயா பெரிய சொத்தாக நினச்சது பள்ளிக்கூட குழந்தைகளோட சிரிப்பை மட்டும்தாங்க.